Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பென்ட்ஹவுஸ். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். பென்ட்ஹவுஸ் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒர்த் டு வாட்ச்னா மஸ்ட் டு வாட்ச்னா கொரியன் டிராமா சீரிஸ். ரெவெஞ்ச் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமான்னு சொல்லி எல்லா சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அண்ட் ஜர்னரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வரைக்கும் 3 சீசன் அவைலபிளாக இருக்குது. எம்எக்ஸ் பிளேல செக் அவுட் பண்ணி பாருங்க. சீசன் 1ல தமிழ் டப் வெர்ஷன்ஸில் 21 எபிசோட்ஸ் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு சின்ன புள்ள சிங்கரா ஆகணும்னு ஆசைப்படுறா. அட் தி சேம் டைம் அங்கே நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுறா. அவங்க அம்மா பொண்ணு பாட்டே பாடக்கூடாதா, ஒரு சிங்கரே ஆகக்கூடாதுன்னு பயங்கரமாக வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ட்ல ஹீரோயினோட அம்மாவுக்கு வில்லிக்கு ஒரு பிரச்சனை நடந்து ஓக்கல்ல ஒரு பிரச்சனை நடந்ததுனால பணக்காரங்கனால ஏழைங்களுக்கு எப்பவுமே கஷ்டம் தான், அவங்களோட டேலண்ட்டை எப்பவுமே ஷைன் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணை பாதுகாக்கணும், அவளோட டேலண்ட்டை யாருக்கும் ஷோகேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அம்மா ஒரு பக்கம் இருக்கு. அதே காம்படிஷன்ல அந்த பணக்கார வீட்டு பசங்களுக்கு ட்ரெயினரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு பாட்டு பாட வரா. பாட்டு பாட வந்தவ மர்மமான முறையில காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இறந்து போறா. அதை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கிறத என்னோட மனைவி கண்டுபிடிச்சு பழி வாங்க களத்துல இறங்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒர்த் டு வாட்ச்னா மிஸ்டரிஸான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் சூப்பர் சிங்கர் டைப்ல என்னடா காம்படிஷன் பாட்டுன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு மர்டர் நடக்குது. அதுவும் வில்லனோட கொண்டாட்டியோட புருஷனோட பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய சம்பவத்தை தாண்டி அதை இவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா கூட கூட்டு சேர்ந்து பண்ணக்கூடிய கலவரம் நடக்கும் போது அவங்களுக்கு தெரியக்கூடிய அதிர்ச்சிகரமான உண்மை என்னங்கிறத ஒரு எபிசோட்லையும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஒரு கேரக்டர் பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு விஷயம் ரிவீல் ஆகும் போது சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிஸ்டரிஸான எலமெண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி கூட்டு போயிருந்தாங்க. கண்டென்ட் கான்ஃபிளிக்ட் கேரக்டரைசேஷன் சொல்லி எல்லாமே ப்ராப்பரா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. லிப்சிங் கூட தமிழ்ல பிங்க ப்ராப்பரா பண்ணிருந்தாங்க. ஸ்டோரிஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பத்தில ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர்னு சொல்லி ஒரு எபிசோடுமே ப்ராப்பரா எண்ட் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கு லீட் கொடுத்து ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் ஃபீலை கண்டிப்பா உங்களுக்குள்ள கொடுத்துட்டு போவாங்க. டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே காசு தண்ணியா செலவழிச்சு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. ஒர்த் டு வாட்ச் டாப் 10 கொரியன் லிஸ்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் வந்துருங்கிறத நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன். கண்டிப்பா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி சொசைட்டிக்கு சோசியல் மெசேஜ் சொல்ல மாதிரி நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஒருத்தங்களை காலை பிடிச்சி இழுத்து விட்டு மேலே வரும்னு நினைக்கும், நம்ம கீழே இருக்கோம், நம்ம காலை பிடிச்சி இழுத்து விட்டு எப்படிலாம் மேலே வர ட்ரை பண்றாங்கிறத அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த பென்ட்ஹவுஸ் டவர்ல பாத்தீங்கன்னா 100 ஃப்ளோர் இருக்கும். அந்த 100வது ஃப்ளோர்ல இருக்கவங்க பணக்காரங்களாவும் வில்லங்களாவும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டரைசேஷன் அந்த அளவுக்கு நரேட் பண்ணி காமிச்சவங்க. ஒரு சாதாரண பொண்ணு அந்த டவருக்கே எப்படி ராணியா மாறுறாங்கிற லைஃப் ஜேர்னி நீட்டா இருந்துச்சு. எனக்கு கொரியன் டிராமா பொறுத்துக்கு இந்த ஹை கிளாஸ் லோ கிளாஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதுக்கு அவங்கள தவிர வேற ஆளே இல்லைங்கிற லெவலுக்கு பயங்கரமா டீட்டெயிலிங்கா டீகோட் பண்ணி வச்சிருப்பாங்க. சீரிஸ்ல ஒரு சில டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். 20 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மினி சீரியல் பார்க்குற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸ்லோனஸில் அங்கே கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஒரு சீனியுமே நல்லா பார்த்தீங்கன்னா தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் கேரக்டரைசேஷனை ஃபுல்லாக உங்களால் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். 18+ டிராமா தான். ஃபேமிலி கூட பார்க்கலாமாங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒர்த் டு வாட்ச்ங்கிற ஒரு நல்ல சீரிஸ் கொரியன் டிராமா தமிழ் வெர்ஷன்ஸோட எம்எக்ஸ் பிளே லைவா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. பென்ட்ஹவுஸ் வெப் சீரிஸ்க்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.